இந்த இருக்குதா தேனு. இது என்ன இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கி வீட்டுக்கிட்ட வந்து நான் அங்கே ஒரு இடத்துல வந்து தேனிச்சு கூட்டம் கூட்டமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை அதனால் வந்து நம்ம உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன், தேன் இருக்கான்னு சொல்லிட்டு. சரியா, வாங்க போய் பார்க்கலாம். அந்த முள்ளுக்குள்ளே இருக்கலாம், அந்த முள்ளுக்குள்ளே தான் அது ரொம்ப நேரமாக தேனிச்சு ஆடிக்கிட்டே இருக்கு. போய் பார்க்கேன், ஏதாச்சும் தேன் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சிச்சுன்னா இன்றைக்கி வேட்டை தான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள தேனை ஈச்சா ஆடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம்ல. வந்ததில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 தேன் இருக்குது. ஒன்று இதில் இருக்குது, நான் அதை உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காட்டுதேன். இன்னொரு தேன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கத்தில் முள்ளுக்குள்ளே இருக்குது. சரியா, இப்போ வந்து நான் வந்து இதை ஜூம் பண்ணி காட்டுதேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு அந்த தேனை வந்து இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுதேன். ஓகேங்களா, எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த பாருங்க, உங்களுக்கு அந்த இது வீடியோ அவ்வளோவா கிளாரிட்டி இருக்காது, பட் உங்களுக்கு அது அழகு தெரியும். ஓகேங்களா, இப்போ தான் நான் இந்த தேனை தான் எடுக்க போகிறோம், பாருங்கள். சரி, ஓகே மக்கள், இப்போ நம்ம இந்த தேனை எடுக்க போகிறோம். எடுத்துட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். சரியா, இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஆளாக வீடியோ எடுக்கிறோமா, நம்ம சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாததால் உங்களுக்கு கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி இருக்கலாம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம தேனை வந்து எந்த ஒரு இதுவுமே ஸ்மோக்கு, அதாவது தீ அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் தான் எடுக்கும். அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். எத்தனை கொட்டு வாங்க போகிறோன்னு பார்ப்போம். கொட்டு வாங்காமல் எடுக்கணும்னு ஆசை, எடுத்துட்டா சந்தோஷம். அது ரொம்ப தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன், என்கிட்ட யார் சப்போர்ட்லாம் கிடையாது. விஷயம் என்னன்னாக்கி சிங்கிள் மேனாக தான் அந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த தேன் இங்கே பாருங்களேன், இதாக இருக்குது, இங்கே தான் இருக்குது. நம்ம அந்த தேனை இப்போது எடுக்க போகிறோம். நல்லா வந்து ஒரு தேனிச்சு நம்மளை கொட்டிட்டு அப்படின்னா அடுத்த தேனிச்சு வரிசையாக வந்து கொட்டிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அந்த ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களா, அது எப்படி எனக்கு சயின்டிஃபிக்காக சொல்ல தெரியல, அந்த ஸ்மெல்லை வச்சு அது வந்து திறந்து கொட்டும். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நான் முத்தனை தெரிஞ்சோம்ல, அது இதுதான். இது இந்த கலரே பார்த்துங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக தேன் கிடையாது, இது தேனோட குஞ்சு இருக்கிற அந்த கூடு. ஓகேவா, இதை வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது ரொம்ப 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 நல்லது நம்மளோட சளிக்கு. ஏன்னா இது இந்த குஞ்சில் அவ்வளோ புரத சத்து இருக்குது, நல்லா எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம ஊர் சைட்லலாம் நிறைய பேர் இதை வந்து அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க, பட் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேனை விட இதில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து தேன் இல்லை, ரொம்ப முடிஞ்சிருச்சு. அது நான் முத்தனத்துன்றதுனால இல்லை. எப்படி சொல்கிறது, நான் வந்து அடுத்து இன்னொன்று இருக்குது, அதில் நல்லா தேன் இருக்குது. ஏன்னா நான் 2த்தையும் பார்த்துட்டு விட்டேன்.
இதில் தான் சரி இதை ஃபஸ்ட் எடுத்துலாம் வெளியே இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட் எடுக்க வந்தேன். நான் அதை எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுதான் நிறைய தேன் இருக்குது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. எடுக்க வந்திருக்கோம். 2வது தண்ணி இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் அந்த அதுக்குள்ளே இருக்குது. இப்போ அங்கே தான் போகிறோம். வாங்க உள்ளே கூப்பிட்டு போய்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சரியா, பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் இதை வேகமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, எல்லோரும் வெயிட் பண்ணுங்க. கட்டத்தையானுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கல் இருக்குது. யாரோ தூக்கி போட்டிருக்காங்க, எப்போவோ போட்டது. அந்த கல் நல்ல வேலை எதுவுமே பண்ணல நம்மளுக்கு வேறு. ஓ லக்கு எவ்வளோ முது. பிஞ்சிடுச்சு. செருப்பு கொள்ளோடி முள்ளு குத்திட்டு இங்கே பாருங்க. இந்த தேனை இருக்குது இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது சிட்டி சைடில் இருக்க நம்ம மக்கள் நிறைய பேருக்கு வந்து தேன் வந்து கடையில் போய் வாங்கி தான் பழக்கமே தவிர இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்து எடுத்து பழக்கம் கிடையாது. அவங்களுக்கு சொல்கிறேன் தேன் எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த இதெல்லாம் எப்படி மூடி இருக்குது. அதாவது தேன் வந்து அந்த நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதில் மேலே இருக்குல்ல, அதுதான். பட் நமக்கு தேன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி மூடி இருக்கணும். இந்த மாதிரி ஓட்டையாக இருக்குன்னா அந்த இடத்துல தேன் இல்லைன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், பார்த்தீங்களா. பட் இது மூடி இருக்குதா, இது ஃபுல்லாக தேன் தான். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு புடி சாப்பிட்ருவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி யாராருக்கும் ஏதாச்சும் ஓகே மக்களே, இருங்க வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிடும்போது அதையும் போட்டு காட்டுறேன். நம்ம பசங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். தேன் எடுத்து வெளியே வந்தாச்சு. காலில் செருப்பு ஃபுல்லாக முள், நடக்கவும் இல்லை. வீட்டுக்கு போய்ட்டு தான் எல்லா முள்ளையும் பறக்கணும், எத்தனை முள் இருக்குதுன்ட்டு. மக்களே, ஒரு வழியாக இன்றைக்கி 2 தேன் எடுத்தாச்சு. நல்லா சின்ன தேன் தான், பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளோ வருஷம் ஆகிட்டு இந்த மாதிரி தேன்லாம் எடுத்து. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஓடிச்சாடி எடுத்துகிட்டு இருப்போம். அந்த மாதிரி காட்டுக்குள்ளே தேன் எடுக்குது, வேட்டைக்கு போகிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போம்லாம் பார்த்திங்கன்னா வேட்டைக்கு போகக்கூடாது, அது வந்து தடைப்பட செய்யப்பட்டதுனால இப்போ வேட்டைக்கெலாம் போகிறது கிடையாது. இல்லை அந்த மாதிரி இருக்குன்னா நாங்கள் அதையும் கூட வீடியோ எடுத்து போட்டிருப்போம். ஓகேங்களா மக்களே, இந்த தேன் வந்து எடுத்தோம்னா நம்ம எப்படி சாப்பிடணும்னு எங்கள் அம்மா சாப்பிட்டு கட்டுவாங்க. அம்மா சாப்பிட்டு எடுக்க வரம்மா. ஆஹா எடி தேன் அப்படியே ஊற்றுது போலுக்கு. இதுங்க அப்படியே அவங்கள்ட்ட அப்படியே காட்டிடுவோமே. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா தேன். நான் சொன்னேன்னா இந்த கேப்பு இல்லாத இடம் தான் தேன் இருக்குதுன்னு அர்த்தம். கேப் இப்படி இருந்துச்சுன்னா அதில் தேனே கிடையாது. இங்கே பாருங்க எந்த. பட் இதை இப்போ நான் இதை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க. ஆமாம் சாப்பிடுங்கம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அருமையான தேன் சாப்பிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம 90s பசங்க வந்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள்.